ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியை மீண்டும் பொறுப்பேற்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை முன்னாள் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் மீண்டும் நிராகரித்துள்ளார். கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சிலர் அவரின் இல்லத்திற்கு சென்று தவிசாளர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவிசாளர் பதவி தொடர்பில் தமது நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என இம்தியாஸ் பாகிர் மாக்கார் குறித்த தரப்பினரிடம் தெரிவித்துள்ளார். இம்தியாஸ் பாகிர் மாக்கார் கடந்த மார்ச் மாதம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். இதேபோல எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. கொல்லிப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் சிலர் நேற்று சென்றிருந்தனர். විපක්ෂ නායකතුමා නම් කිව්වා හොඳයි කියලා. ඈ සාර්ථකත්වයක් තියෙනවා. අපි දන්නේ. ඔක්කොම කොහොමද මේ කොහොම සාකච්ඡා සාර්ථකද? හොඳයි. සම්දානයක් තියෙනවා හොඳයි. කොහොමද කියන්නේ විපක්ෂ වීඩියෝ ගන්නද? සාකච්ඡා සාර්ථකද? විපක්ෂ නායකතුමාත් එක්ක නෑ විපක්ෂ නායකතුමා කොහෙද ආවේ? දැක්කේ නෑ. අපිට හම්බුණා මට හම්බුණා. නෑ මම දැක්කේ නෑ. මේ මොකද උනේ? දැක්කේ නෑ අපි නම් ආවේ වෙන ගමනක්. හොඳයි මොකද කියන්නේ නෑ විශේෂයක්. ඔබතුමාලා පිටවනවා කොළඹ. නෑ ඒක කතා කරේ නෑ. අපි හිතන්නේ හම් වෙනවා. මොකද උනේ සාකච්ඡා විපක්ෂ නායකතුමාත් එක්ක. මෙඩින් එකට අපි ආවේ. ඈ මෙඩින් එකට. මේ විපක්ෂ නායකතුමා කිව්වේ සාකච්ඡා හොඳයි කියලා. දැන් කිව්වනේ. මොකද විපක්ෂ නායකතුමා? කොහේ විපක්ෂ නායකද? දැක්කේ. කොහොමද තත්ත්වය? අරනේද? இதேவேளை கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளர் தொடர்பில் நாளை அறிவிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி இன்று தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது. மேயரை நாம் தீர்மானித்துள்ளோம். அதனை நாளை அறிவிக்க உள்ளோம். சுமார் 25 வருட அனுபவமும் நகரசபை சட்டத்தை பற்றி சிறந்த புரிதலும் கொண்ட ஒருவரை நாம் நாளை அறிவிப்போம். பேரில் 2 எழுத்துக்கள் இருக்கின்றன என எழுதிக் கொள்ளுங்கள். எனினும் கொழும்பு மாநகர சபை தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து தனக்கு தெரியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் நேற்று தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் என்ன நடக்கும்? எனக்கு அது தொடர்பில் தெரியாது. நான் கொழும்பு மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர். கட்சி என்ற ரீதியில் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் என்னிடம் பங்களிப்பு பெற்றுக் கொள்ளவில்லை. அதே போன்று இந்த நகரசபையை உருவாக்குவதற்கும் என்னிடம் பங்களிப்பு கோரவில்லை. நீங்கள் இதனை முஜிபுர் ரஹ்மானிடம் வினவ வேண்டும். அவரே இதனை செய்கின்றார். உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இல்லை, எனக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. எனக்கு பொறுப்பும் வழங்கப்படவில்லை. நான் 150% வாக்குகளை கொழும்பு நகரில் தேர்தலில் எடுத்தமையால் என்னை தொடர்பு படுத்தவில்லை. 117 ஆசனங்களில் 29 ஆசனங்கள் கிடைத்ததல்லவா? நான் இந்த கட்சி ஸ்தாபிக்கப்படும் போது இருந்த 15 பேரில் ஒருவர் நானுமாவேன். அதேபோன்று சஜித் பிரேமதாசவுடன் நான் பஸ்ஸில் முன் ஆசனத்திலேயே உட்கார்ந்திருந்தேன். மிதிப்பலகையில் தொங்கிக் கொண்டு பயணிக்கவில்லை. சரியா? அதேபோன்று கட்சியின் பிரதி அமைப்பாளர் நான். அதேபோன்று இந்த கட்சியின் செயற்குழுவில் நான் உறுப்பினராகவும் உள்ளேன். இருப்பினும் எனக்கு இது தொடர்பில் தெரியாது. எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலவும் நெருக்கடி நிலை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன இன்று கருத்து தெரிவித்தார். கட்சி என்ற ரீதியில் கொழும்பு மாநகர சபை விடயங்களை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானிடமும் தெஹிவளை கல்கிசி மாநகர சபை வெற்றி பெறச் செய்யும் பொறுப்பை பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்காரிடமும் கையளிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். අනිවාර්යයෙන්ම මුජිබුර් රහ්මාන් මන්ත්‍රීතුමාගේ නායකත්වය තුළ சஜித் பிரேமதாசவின் ஆசீர்வாதத்துடன் நாம் நிச்சயமாக முஜிபுர் ரஹ்மானின் தலைமைத்துவத்தின் கீழ் கொழும்பு மாநகர சபையை ஸ்தாபிப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் கவலையுடன் இருக்கின்றார் போல் தெரிகின்றதே. දුක් වෙන්න දෙයක් නැහැ නේද? கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லையே. அவருக்கு தெஹிவளை கல்கிசை பகுதி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கையளித்துள்ளோம். எமது கொலனாவ தொகுதியின் பொறுப்பு கட்சியால் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர் ஏமாற்றமடைய எவ்வித காரணமும் இல்லை. மாநகர சபைக்கு தேவையான மேயரை தேர்ந்தெடுக்கும் திட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானும் சஜித் பிரேமதாசும் மேற்கொண்டு வருகின்றனர்.
தெஹிவளை கல்கிசை நகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 29 இடங்களை வென்ற அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி 10 இடங்களை மாத்திரமே கைப்பற்றியது. ஐக்கிய தேசிய கட்சி 5 ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4 ஆசனங்களை கைப்பற்றியதுடன் ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு இடையே 6 ஆசனங்கள் பகிரப்பட்டுள்ளன. இதற்கமைய தெஹிவளை கல்கிசை மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மையான ஆசனங்கள் கிடைத்துள்ளன. இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பான விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரி உள்ளிட்ட பல தொகுதி அமைப்பாளர்கள் தாம் வகித்த பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர். ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரி, தம்புளை தொகுதி அமைப்பாளர் முன்னாள் மாகாண சபை அமைச்சர் சட்டத்தரணி சம்பிக விஜயரத்ன, பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சமித விஜயசிறி, காலி தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து பந்துல லால் பண்டாரிகொட, நுவரெலியா தொகுதி இடை அமைப்பாளர் பதவியிலிருந்து அசோக சேப்பால, ஹொரவபொத்தான தொகுதி அமைப்பாளர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அனுர புத்தி உள்ளிட்டவர்கள் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர்.